வெல்கம் பீப்புள், வெல்கம் டு ஜியான் வியூஸ். ரொம்ப நாள் கழிச்சு சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி கண்டென்ட் எவ்வளோ இருந்தாலும் ஷூட் பண்ணதுக்கு ஒரு டிவைஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு டேட் அண்ட் மாம், நீங்கள் எனக்கு புதுசாக ஒரு அருமையான ஒரு டிவைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூ அண்ட் அதோட யூஸ் பண்ணுற எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு அன்பாக்ஸ் மை நியூ ஃபோன். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இது வந்து iPhone 11. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இப்போ லான்ச் ஆகிருக்க iPhone 12 பெஸ்ட்டா இல்லை 11 பெஸ்ட்டாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிராண்ட் நியூ iPhone 11 பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. க்யூட்டாக இப்போ இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்மால் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோனில் இவ்வளோ பெரிய பல்கியான பாக்ஸில் வருது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது நிறைய பேர் iPhone 12 கேட்பீங்க, இது 11 தான். இது ஏன் பாக்ஸ் குட்டி ஆச்சுங்கிறது அந்த சோக கதை என்கிட்ட கேட்காதீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, கவரை வந்து அன்ராப் பண்ணி லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் பியூட்டி. ஸோ ஓகே, பாக்ஸு கையில் எடுத்துட்டேன். And here comes the beauty. Wow. And பாக்ஸை திறந்த உடனே நம்ம ஃபோனை iPhone 11 உள்ள கொடுத்துட்டாங்க. ஸோ ஒயிட் கலர் ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ரெட்டு தான் கேட்டேன், ஆனால் ரெட்டை விட ஒயிட் பார்க்குறது ரொம்ப ப்ரீமியம் லுக்காக கிளாஸியாக இருக்குது. ஸோ இதே எனக்கு காட் கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ பாக்ஸ்குள்ளே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இல்லை பாக்ஸ் குட்டியாக இருக்குதுன்னு, வெறும் கேபிள் மட்டும்தான். கேபிளை வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு, 18 வாட் அடாப்டர் வந்து தனியாக தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அதோட காஸ்ட் வந்து 1900 ருபீஸ். சேம் பூர்விகாவில் தரேன்னு சொன்னாங்க. ஒரு 3 days வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சி டைப் கேபிள். அதுவுமே நம்ம யூஎஸ்பி பின், பழைய ஐஃபோனில் வர மாதிரி அடாப்டர் ஹெட்டில் மாட்டுற மாதிரி யூஎஸ்பி பின் கிடையாது. இது வந்து சி டைப் கேபிள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஆப்பிளுக்கு வந்து அதில் ஒரு கிரேட் தம்ஸ் அப். பேப்பர் ஒர்க்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. அந்த பெசில்ஸ் குட்டியாக இருக்கிறனால வந்து iPhone 12 மாதிரி இருக்குது பார்க்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. தென் குட்டி மேனுவல்ஸ் மாதிரி கூட ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பிள் ஸ்டிக்கரை வெறும் ஒன்று ஆக்கிட்டாங்க. எனக்கு ஏன்னு சத்தியமும் புரியல. ஆப்பிள் வர ஓவராக காஸ்ட் கட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். போகிற கதையை பார்த்தா நீ iPhone 13 வெறும் பாக்ஸ் மட்டும் தான் வரும் போல. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஸோ இவ்வளோதான், இதுதான் பாக்ஸ்குள்ளே வேறு கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆப்பிள்லேருந்து ஒரு சார்ஜர் கூட தரல. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுவும் ஆப்பிளோட இயர்ஃபோன்ஸ் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அதோட பேஸ் எஃபெக்ட் தனியாக தெரியும். ஜேபிஎல்லே தூக்கி சாப்பிட்டு போயிடும். அந்த இயர்ஃபோன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்காம போச்சு. சரி, தனியாக வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபோனை பூட்டப் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து அப்பாவையும் கூப்பிட்டேன். அப்பா வாங்கப்பா, அன்பாக்சிங் பல வருஷம் கழிச்சு சேனல் ஒரு வீடியோ போடுறோம், சேர்ந்து பண்ணலான்னு சொன்னேன். ஆக்சுவலி இன்றைக்கி தீபாவளிக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டர்டே. அப்பா வந்து குக்கிங்கில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல்ஸ் நிறைய இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் நீ பண்ணுறா, நெக்ஸ்ட் வீடியோ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னையை மட்டும் இன்றைக்கி கோத்து விட்டு அப்பா எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபோனை பூட் பண்ணிட்டு we can start the review. ஓகே, ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு, போட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கவரை பிரிக்கிறது ஒரு தனி ஆனந்தம். அது ஆப்பிள் ஃபோன்ஸில் இந்த சவுண்டு பா. அண்ட் ஓகே, ஃபைனலி ஃபோனை வந்து டர்ன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரீனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கார்ஜியஸ் ஃபீல், ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. அதை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தாக, எந்த ஒரு இடத்துலையுமே ஹேங் ஆகாமல். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ஏதோ வெண்ணெயில் கை வச்சு தடவை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரைட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டனையும் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே பார்த்துட்டோன்னா மைக், ஸ்பீக்கர் அண்ட் லைட்னிங் கேபிளுக்கு சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லைடர் கீ அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடர் கீ ஃபோனோட ரிங்கிங் வால்யூமை மியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். iPhone 11 அண்ட் XRல வந்து சேம் டிஸ்பிளே தான் வருது. 6.1 inch லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே. இது வந்து LCD டிஸ்பிளேல ஒரு டைப்பு. ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து LCD டிஸ்பிளேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா ஃபுல் HD டிஸ்பிளேவை விட பயங்கரமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாமல், அந்த பிக்சல்ஸ் எங்கேயுமே பிரேக் ஆகாமல் சும்மா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படிங்கிறத பார்த்துடலாம். பேக்கில் வந்து சாலிட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லுக்கில் கிளாஸ் ஃபினிஷ் பயங்கரமாக இருக்குது. செம்ம கிளாஸியாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு எலமெண்ட் இது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்கா. அண்ட் சைட்ஸ் வந்து பாடி அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹோல்ட் பண்ணும்போது கிரிப்பாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, நிறைய பேர் வந்து இந்த vlog வந்த ஒரு விஷயம், அந்த அன்பாக்சிங் பார்க்க வந்ததுக்கான ஒரு விஷயம் எதுக்காண்டினா இந்த ஃபோனோட கேமரா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்க வந்திருப்பீங்க. ஆப்பில் பொறுத்த வரைக்கும் கேமரா சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதோட கிளாரிட்டி சொல்லவே வேணாம். அதோட லெவலே வேறு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்று நார்மல் லென்ஸ். ரெண்டு கேமரா தான். ஆனால் இதில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் சும்மா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதில் சாம்பிள் பிக்சர்ஸ் எடுத்து இதே வீடியோவில் நான் உங்களுக்கு நடுவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் அட் 120 டிகிரி ஆங்கிள் எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து அதே சேம் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சேம் நம்ம ஸ்டுடியோ லைட்டிங்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரண்ட்லேயும் வருது. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தோன்னா இந்த ஃபோனோட ஒரு கூலஸ்ட் ஃபீச்சர் iPhone 11 வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 meters டெப்த்தில் 30 minutes வரைக்கும் இதால் சர்வை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் கம்பெனி பொறுப்பாகுதுங்க மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து இதை வந்து தண்ணியில் போட மனசு இல்லை. ஸோ அதனால் மேலே சும்மா ஸ்பில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அந்த வாட்டர் ப்ரூஃபுங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே அமைஞ்சிருக்குது. அதை கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ எதை பற்றி உள்ளதுன்னா, அதாவது ஐஃபோன் வாட்டர் ப்ரூஃபா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரியாது. என்னதான் ஆண்ட்ராய்டில் 108 மெகா பிக்சல் 200 மெகா பிக்சல் போனாலும் இந்த 12 மெகா பிக்சல் இருக்க கிளாரிட்டியை எந்த ஒரு பிராண்டாலையும் கொடுக்க முடியல. தட்ஸ் த ஃபேக்ட். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேக்ட் தான். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டியில் வரும். அண்ட் ஸ்லோ மோஷன் வந்து 1080p at 240 frames per second கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் 960 ஃப்ரேம்ஸில் போயிட்டு இருக்குது ஆண்ட்ராய்டில். ஆனால் இதில் இருக்க குவாலிட்டி எதுலேயுமே இல்லை. அண்ட் கேமராவோட ரெசல்யூஷன்ஸ் நான் குவாலிட்டி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து செட்டிங்ஸ்லேயே அதை நம்ம பார்த்துடலாம். ரெக்கார்டிங் வந்து 4K at 60 frames per second வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங்க்கு வந்து 1080p HD வந்து 240 frames per second வரைக்கும் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், டிஸ்பிளே பார்த்தோன்னா 6.1 inch ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே. ஸோ கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ரொம்ப ஃபுல் பிரைட்னஸில் வச்சா இந்த கேமராவே கிளார் அடிக்கிற அளவுக்கு ஃபுல் பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த டிஸ்பிளேயில் ஒரு பெரிய நாட்ச் இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இதோட கேமராஸில் வந்து OISன்ட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. OIS சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கேமராவோட ஸ்டெபிலிட்டி வேறு லெவலாக இருக்கும். லைக் நம்ம ஜாகிங்கில் இருக்கும்போதோ ரன்னிங்கில் இருக்கும்போதோ கேமரா வந்து வீடியோஸ் ஷேக் ஆகாது. கண்டிப்பாக நான் அதையும் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுமே நான் வந்து ஓடிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ரியர் கேமரையும் ட்ரை பண்ணேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேட்ரி. ஃபோன் எடுத்துட்டாலே பேட்ரி தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னு ஆப்பிள் வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனாலும் நெட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் 3112 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக்கப் ஹவர்ஸ் வந்து XR 10R விட 2 hours எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் யூசேஜ் தொடர்ந்து யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் 8 hours வரைக்கும் தாக்கு பிடிக்கும். கொஞ்சம் நார்மலாக யூசேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணிருந்தோம்னா மேக்ஸிமம் 1 டேக்கு மேலே தாங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சார்ஜ் போட்ட டைம் பார்த்தோன்னா நார்மல் 5 வாட்டில் போட்டேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆச்சுது. நான் உண்மையாக சொல்கிறேன் 3 hours ஆச்சுது. 18 watt சார்ஜர் யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 1 hourல ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் 0 to 100 1 hourல பண்ணிடும்னு சொல்கிறாங்க 18 watts சார்ஜர்.
ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 1900 சம்திங் தான். பூர்விகா அண்ட் அமேசான் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. அதே வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் இதோட இம்பார்ட்டண்ட்டான திங், இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் A13 bionic சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. A13ங்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து iPhone 12 A14 இருக்குது, அதோட முந்தின வெர்ஷன் தான் A13. ஆனாலும் iPhone 12க்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இது ஸ்பீடில். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் தான் ரெண்டுக்கு வித்தியாசம் வருது. லைக் ஆப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ப்ராசஸிங் ஸ்பீடாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் தான். ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. iPhone 12க்கு 11க்கு வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் 2020ல் iPhone 12 வாங்கலாமா 11 வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு iPhone 11 தான் வாங்கணும்னு சொல்லுவேன். ஜஸ்ட் கூடி போனால் அதில் ஒரு 30,000 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போகுது. இதோட காஸ்ட் வந்து 55,000. அது வந்து கூட இன்னொரு 80,000 மேலே வருது. கூட 25,000 to 30,000 எக்ஸ்ட்ரா போகுது. iPhone 11 லாஸ்ட் இயர் இந்தியாவில் இறங்கின டைமில் அதோட டாப் வேரியண்டோட காஸ்ட் வந்து 84,000 rupees. ஸோ ஐஃபோன்ஸ் எல்லாமே ஒரு 1 year ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ iPhone 12மே இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 13 இறங்கும் போது ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அப்போ வாங்கினா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். iPhone 12க்கும் 11க்கும் பெரிய வித்தியாசம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த ப்ராசஸர் மாறுது, A14 bionic சிப் வருது, அண்ட் 4K HDR ரெக்கார்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் வந்து பெருசாக வந்துருக்குது. அண்ட் ஒரு ஷேப் வைஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதில் இருக்க அந்த பெசல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கியிருக்காங்க. அவ்வளோதான் அதோட டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே பெருசாக இல்லை. ஐஃபோனோட சிறப்பு அம்சமே அதுதான். சாம்சங் ஃபோன்ஸ் கூட ஹேங் ஆகுது, ஆண்ட்ராய்டுக்கு எடுத்துக்கிட்டாலே இது ஹேங் ஆகும். ஆனால் ஆப்பிள் எந்த ஒரு இடத்துலையுமே லேகோ ஹேங் எதுவுமே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆண்ட்ராய்டில் இருந்துட்டு ஆப்பிள் மாறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ்க்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஆண்ட்ராய்டுக்கு மாற மனசே வராது ஃபார் ஷுர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபோனை பற்றி பார்த்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் மை தம்பி, விளையாட்டு பையன். அண்ட் இவர் தான் ஒன்றா எனக்காண்டி கேமரா ஷூட் பண்ணிருந்தாரு. இப்போ அது ஒரு பொசிஷனில் வச்சாச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் விஷயம் சொல்ல போனால் அந்த நைட் கேமரா சொல்லியிருந்தேன். அந்த நைட் கேமரா வேறு லெவலில் இருக்குது. ஒரு 3 ஷட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 seconds and 5 seconds and 10 seconds நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் எடுக்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷிஃப்ட் பண்ணிக்குது. நைட்டில் ஒரு இடத்துல லோ லைட்டாக இருக்குதுன்னா நம்ம வந்து அது நம்மளாம் எனேபிள் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எனேபிள் பண்ணிக்குது. தட்ஸ் கிரேட் இன் ஆப்பிள். ஸோ நைட்டில் வந்து எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்குதுங்கிறத பக்காவாக காட்டுது. ஸோ நைட் விஷன் கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம லைவாகவே பார்த்துடலாம். ஸோ ரூமில் இருக்க இப்போ லைட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு லைவாகவே நான் உங்களுக்கு இப்போ இந்த கேம் ஃப்ரண்ட்லேயே நான் லைவாக காட்டுறேன். ஐயோ இருட்டில் ஒன்றும் தெரியலையே, ஃபோனை காணுமே, ஓவர் இருட்டா இருக்க ஏன்னு இந்த இருக்குது. ஸோ ஓகே, கேம் ஆன் பண்ணிடுறேன். ஸோ பார்க்குறீங்க ஃபுல் டார்க்காக இருக்குது, எதுவுமே ஒரு லைட்டுமே இல்லை, ஃபுல் டார்க்காக இருக்குது. ஆனாலும் அதுக்குள்ளே எங்கள் நைட் விஷன் ஆன் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், 3 seconds ஷட்டரில் ஓப்பன் ஆகுது. ஸோ 3 seconds முடிஞ்சிடுச்சு. ஓகே, கேலரி ஓப்பன் பண்ணி ஃபோட்டோவை பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோ இப்போ நான் நைட் 1 o'clock எடுக்கிற ஃபோட்டோ, ஒரு லைட்டுமே இல்லாமல் எடுத்திருக்கேன். இதை பார்த்தாலே தெரியும் கேமராவில். நைட் மோட்னா அது இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டேங்க, நான் கூட நினைக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நைட் மோட ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இந்த வியூ தான் நம்ம கண்ணுக்கும் இப்போ நான் ஷூட் பண்ணுற கேமராலும் தெரியுது. இந்த வியூ எனக்கு ஏன் கண்ணுக்கே தெரியல. நைட் மோட் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது இந்த ஃபோனில். ஆப்பிள் பிராண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் கொடுத்தா ஒழுங்காக கொடுப்பேன், இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். அதுதான் அவங்களோட மோட்டிவே. அது ஃபேஸ் ஐடியா இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும். இப்போவே நைட் மோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ் ஐடி எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாட்ஸில். சரி, ஓகே, வீடியோ முடிச்சலாமா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் டியூனிங் இன். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங்ஸ் அண்ட் இனிமேல் இந்த ஃபோனில் தான் நம்ம vlogs, எடிட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான். இனிமேல் எல்லாமே தரமாக இருக்கும். ஸோ இனிமேல் என்ன மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய வீடியோஸ் அண்ட்
பிளேசஸ் டிஸ்கவர் பண்ணுறது இனிமேல் எல்லாமே நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஒரு இதை சொல்லி விட்டுருவோம். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் லாட் ஃபார் டியூனிங் இன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது, ஏன்னா ஆக்சுவலி இதான் என்னோட ஃபஸ்ட் அன்பாக்சிங், ஏதாவது தப்பாக அது நான் சொல்லியிருந்தேன் திட்டாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.